டைனோசர் முட்டை மாதிரி இல்ல. ஒருவேளை இது பழைய மரத்தோட விதையாவும் இருக்கலாம். அப்படி இல்லனா ஒரு பெரிய யானை போட்ட சாணமாவும் இருக்கலாம். என்னது சாணமா? ஆமா இருக்கலாம். எனக்கு இது டைனோசர் முட்டை மாதிரி தெரியல. என்னப்பா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறா? இவன் பாட்டு சொல்லிட்டு போயிட்டான். முதல்ல நாம இத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் டோரேமான்? இது டைம் ராப்பிங் கிளாத். இதுக்கு முன்னாடியே இத நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த துணியால எதையாவது சுத்தி வச்சா அதோட உண்மையான உருவத்துக்கு அது வந்துரும். இந்த கிளாத் மூலமா இது டைனோசர் முட்டையா இல்ல வேற ஏதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடும். நல்லது, ரொம்பவே நல்லது. இப்பதான் அவனோட மூளையை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அவனை நினைச்சா பெருமையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னையே நம்பிட்டு இருந்தான். அது அவன் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்ல. ஆனா அவனும் ஒரு புத்திசாலின்னு இப்ப அவனே புரிஞ்சுக்கிட்டான். இனிமே எல்லா வேலையும் அவனே செய்வான்னு நம்புறேன். இப்படியே போயிட்டு இருந்தா வருங்காலத்துல ஒரு பெரிய ஜீனியஸா கூட ஆயிடுவான். ஏன்னா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் உண்மையான உருவத்துக்கு திரும்பி நீ யாருன்னு காட்டு. ரொம்ப டென்ஷனா இருக்கே. அப்படி போட நான் நடிச்சது உண்மைதான். இது ஒரு டைனோசர் முட்டை. நோபிட்டா, என்ன இது? மணி 12 ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் நீங்க டோரேமான் கிட்டே பேசிக்கோங்கம்மா. நான் இப்ப ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். முதல்ல எழுந்துரு. எழுந்துரு. அடம் பிடிக்காத நோபிட்டா. நம்மளால முடியாதுப்பா. என்னால முடியாதுங்க. நீங்களே வந்து அவனை எழுப்புங்க. 12 மணி ஆச்சு, இன்னமும் தூங்கிட்டு இருக்கான். நோபிட்டா, என்னாச்சு நோபிட்டா? ஏன் இப்படி பண்ற? நான் சொல்றேன். நீங்க முதல்ல வாங்கல, நான் எல்லாத்தையும் சொல்றேன். அவனே எழுந்துருவான். நீங்க அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. வாங்க வாங்க. என்னாச்சு? வெளியே வர போறியா? சீக்கிரம் வா. உன் வருகைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அங்க எப்படி போச்சு? டோரேமான், சீக்கிரம் எழுந்துரு. எழுந்துருப்பா, சீக்கிரம் எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்றேன்ல. டோரேமான், நான் இந்த முட்டை கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. அதனால இதை என் கூட கட்டி போடுறியா? சரி, இப்ப நான் இதை இறுக்கமா கட்டிட்டேன். நீ நல்லா தூங்கு. தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றதையே ஒரு வேலையா வச்சிருக்கான்ப்பா.